கோபாலகிருஷ்ணன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள் இன்றைய காணொலிக்கு செல்வோம். அதாவது இன்றைய காணொலி எதை பற்றி பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை, அதாவது தமிழரின் பாரம்பரிய கலையான கட்டிடக்கலையின் வரையறை, கருத்துரு, தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாருங்கள் இன்றைய காணொலிக்கு போவோம். ஆயக்கலைகள் 64. அந்த 64இல் கட்டடக்கலையும் ஒன்றாகும். கட்டடக்கலை என்பது கட்டடங்கள் மற்றும் அதன் உடல் கட்டமைப்புகளை வடிவமைத்தல், செயல்முறை திட்டமிடல் மற்றும் கட்டடங்கள் கட்டுவதை உள்ளடக்கியதாகும். கட்டடக்கலை படைப்புகள் கட்டடங்கள் பொருள் வடிவம் பெரும்பாலும் கலாச்சார சின்னங்களாக மற்றும் கலை படைப்புகளாக காணப்படுகின்றது. அழகு, கற்பனை, தொழில்நுட்பம் ஆகிய மூன்றும் இணைந்த ஒப்பற்ற கலையான கட்டடக்கலை. கட்டடக்கலை எல்லா கலைகளிலும் அது ஒன்றுதான் மெதுவாக வேலை செய்யும். தமிழரின் கட்டடக்கலை தமிழரின் மரபுக்கே உரியது. தொல்பழங்காலம் முதற்கொண்டே தமிழர் கட்டடக்கலையை பேணி தனி முத்திரையை பதித்து வளர்த்து வந்துள்ளனர். அதாவது மனித முன்னேற்றத்துடன் அறிவுத்துறைகளும் வாய்மொழி மரபுகளினாலும் செயல்முறைகளினாலும் ஒழுங்கமைய தொடங்கிய போது கட்டடம் கட்டுதல் ஒரு கலையாக உருவானது. இங்கே முதலில் முயன்று தெரிதல், ட்ரையல் அண்ட் எரர் முறையின் பயன்பாடு, பின்னர் அவற்றில் தேவைக்கேற்ற மாற்றங்கள் அல்லது வெற்றிகரமான முயற்சிகளை பிரதிபன்னல் என பரிணாம வளர்ச்சி நடைபெற்றது. நாட்டார் மரபு, வெர்னாகுலர் ட்ரெடிஷன் என்று அழைக்கப்படும் மரபுசார் கட்டட முறை இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். உலகின் எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலான கட்டடங்கள் இம்முறையிலேயே கட்டடக் கலைஞர் அல்லாதவர்களால் உருவாக்கப்படுகின்றன. தமிழரின் மூதாதையர்களான திராவிட பழங்குடி மக்கள் கட்டி போற்றிய நாடு நகர அமைப்புகள் சிந்துவெளியில் சீரும் சிறப்பும் பெற்று திகழ்வதை காண்கிறோம். கிமு 3000 அளவிலே அமைக்கப்பட்ட மொகாஞ்சாத்தாரோ ஹராப்பா நகரங்களின் கட்டடங்களும் மாளிகைகளும் மண்டபங்களும் தெப்பக்குளங்களும் திராவிட கட்டடக்கலையின் பாணியில் உருவானவையாகும். கடலில் மூழ்கிய பூம்புகார் பட்டினம் பழந்தமிழரின் கட்டடக்கலைக்கு முதன்மையானது. அந்நகரின் அகன்ற வீதிகள், சிதைந்த தளங்கள், பெரிய கப்பல்கள் நிற்கும் கடல் தளங்கள் என்பனவற்றை அமெரிக்கா செயற்கைக்கோள் மூலம் சமீபத்தில் படம் பிடித்தனர். சிலப்பதிகாரத்தில் மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் எனும் தலைப்பில் இந்திராவிழா எடுத்த பூம்புகாரின் சிறப்பை இளங்கோ அடிகள் அற்புதமாய் வர்ணிக்கின்ற போது பூம்புகார் கட்டிடக்கலையின் சிறப்பை அறிய முடிகிறது. சரி, தொடர்ந்து நம்ம கட்டிடக்கலையின் வளர்ச்சி பார்ப்போம். அதாவது கட்டிடக்கலையின் வளர்ச்சின்னு பார்க்கும் பொழுது மொத்தம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. அதாவது 5 பிரிவுகள் சொல்லும் பொழுது 5 காலகட்டங்களாக பிரிக்கப்படுகின்றது. சரி, முதலாவதாக சங்க காலம், இரண்டாவதாக பல்லவர் காலம், அதை தொடர்ந்து சோழர் காலம், நாயக்கர் காலம் மற்றும் இக்காலம். அதாவது இந்த 5 காலங்களிலும் கட்டிடக்கலை எப்படி வளர்ச்சி காண்பிக்கின்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, முதலாவதாக சங்க காலத்தில் எப்படி கட்டிடக்கலை வளர்ச்சி காண்பிக்கின்றது அப்படி பார்க்கும் பொழுது சங்க கால கட்டிடங்கள் எல்லாம் மறைந்தாலும் சோர் கட்டிடங்களாகிய சங்க இலக்கியங்கள் சான்றாகின்றன. சிறியவும் பெரியவும் ஆகிய வீடுகள் இருந்தன. வீட்டின் மேல் கொடிகளை படர விட்டிருந்தனர். வீடுகள் அழகாக ஓவியம் போல் இருந்தது. வினை புனை நல்லில் என இலக்கியங்கள் கூறும் வலைமனைகளில் சுற்றுச்சுவர், முன் மண்டபம், தலைவாசல், இடை உள்முற்றம், கூடம், பின்கட்டு, அடுக்கலை, புலைக்கடை முதலியன இருந்தன. 7 நிலை மாடம் எனப்படும் மேல் மாடங்களையும் அமைத்தன என்று இந்த சங்க காலத்தில் கட்டிடக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அதை அடுத்து பல்லவர் காலகட்டத்தில் எப்படி கட்டிடக்கலை வளர்ச்சி காண்பிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது பல்லவர் காலகட்டத்தில் கல்லை பயன்படுத்திய கற்காலமானாலும் கட்டிடக்கலை வரலாற்றில் ஒரு பொற்காலம். சங்க காலத்தில் செங்கல், சுண்ணாம்பு, மரம் முதலியவற்றால் கட்டியதால் அக்கால கட்டடங்கள் அழிந்தன. ஆனால் பல்லவர்கள் கருங்கல்லை பயன்படுத்தியதால் அவை நிலைத்த சின்னங்களாகின. முதலாம் மகேந்திரன் அமைத்த முதலாம் கற்றளி மண்டகப்பட்டு குகை கோயில் ஆகும். செங்கல், சுண்ணாம்பு, மரம் இல்லாமலே பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய கடவுளருக்கு விசித்திர சித்தன் எனும் அரசனால் கட்டப்பட்டது என்று மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகிறது. மகேந்திரன் பல்லாவரம், வல்லம், மாமண்டூர், மகேந்திரவாடி, திருச்சிராப்பள்ளி, தலவானூர்,
முதலிய ஊர்களிலும் குகை கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து சோழர் காலத்துல எப்படி கட்டிடக்கலை வளர்ச்சி காண்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது சோழர்கள் புதிய கோயில்களை கட்டியதோடு பழைய செங்கற் கோயில்களை கற்றளிக்காக கட்டவும் செய்தனர். பல்லவர் வளர்த்த கலையை மேலும் வளர்க்க கோபுரத்தை உயரமாக்கினர். முன் மண்டபத்தை பெரிதாக்கினர். 16 கால் மண்டபம், 100 கால் மண்டபம் என விரிவாக்கினர். கல்லூரிகளும் மடங்களும் சில நேரங்களில் கோட்டையும் கோயிலில் இடம்பெற்றன. கலை வளர்க்கும் கழகமாக குமுகாய கூடமாக கோயிலில் மாறியது சோழர் காலமாகும். சரி, இதற்கு முன்பு நம்ம சங்க காலம், பல்லவர் காலம் மற்றும் சோழர் காலத்துல கட்டிடக்கலை வளர்ச்சி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது நாயக்கர் காலத்துல எப்படி கட்டிடக்கலை வளர்ச்சிக்கப்பட்டது, எப்படி கட்டிடக்கலை வளர்ச்சி காண்பப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது நாயக்கர்கள் வைணவ கோயில்களில் ஆண்டாளுக்கு தனி கோயில் அமைக்க தொடங்கினர். சோழரினும் பெருமை நாட்ட திருச்சுற்றுகள், பெரிய மண்டபங்கள், பெரிய கோபுரங்கள் கட்டினர். மதுரை, வேலூர், சிதம்பரம் கோயில்களில் இதனை காணலாம். திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், மதுரை கோபுரங்கள் இவ்வமைப்பின 7 நிலை மாடம், 9 நிலை மாடம், 11 நிலை மாடம் என கோபுரத்தை உயர்த்தினர். இதுதான் இந்த நாயக்க காலத்தில் கட்டிடக்கலையின் வளர்ச்சியாக கருதப்படுது. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இக்காலகட்டத்தில் கட்டிடக்கலையின் வளர்ச்சியை நம்ம பார்ப்போம். அதாவது இக்காலகட்டத்தில் கட்டிடங்கள் அனைத்தும் கலைத்திறனும் அறிவியல் புதுமைகளும் கலந்த கட்டிடங்கள் ஆகும். 7 நிலை மாடங்கள் இருந்த சங்க காலத்திலேயே கொடி படர்ந்த குடிசைகள் இருந்தது போல இன்றும் அழகு மாடி கட்டடங்கள் ஒரு புறம், 6 அடி கூட இல்லாத குடிசைகள் ஒரு புறம் என உள்ளது. கல்லணை. கல்லணை இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும். தற்போதுள்ள அணைகளில் கல்லணையே மிக பழமையானது எனவும் தற்போது புழக்கத்தில் உள்ளது எனவும் அறியப்படுகிறது. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என்றும் கூறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தை ஆண்ட கரிகால் சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அதன் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே இவ்வணையினை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாகும். பண்பாட்டின் வளர்ச்சியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உச்சத்தை தொட்ட தொல்குடி தமிழினம் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையிலே கலை, அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களில் இன்றளவும் வியப்போடு உலகே நிமிர்ந்து பார்க்கும் சாதனைகளோடு நுண்ணிய கூறுகளை உள்ளடக்கிய கட்டிடக்கலை. இங்கு கட்டிடக்கலை என்றாலே அதனுடன் சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் பிரிக்க முடியாதவையாகி போகின்றன. கட்டிடக்கலை என்றாலே கோவில்களின் கட்டிடக்கலை தான் கூற முடிகிறது. ஐராவதீஸ்வரர் கோவில். ஐராவதீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தாராசுரம் என்னும் ஊரில் உள்ளது. இக்கோவில் 2ஆம் ராஜராஜனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அழியாத சோழ பெருங்கோவில்களில் இதுவும் ஒன்று. தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோவில்களில் இக்கோவிலும் ஒன்றாகும். இக்கோவிலின் நுழைவாயிலில் அமைந்த 7 கருங்கற்படிகள் சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமானத் தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கால் சோகன் என்ற வானவியல் அறிஞர் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும். இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. உள்ள போனா என்ன பிரச்சனை வரும் மட்டும் சொல்லு.
அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரலாறுன்னு சொல்கிறதோட நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி எங்கேயுமே மலை கிடையாது, எல்லாமே விவசாய பூமி, மண் தான், நிலம் மண் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே சுற்றி மண் தான். ஆனால் அதில் எங்கேருந்து அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பெரிய மிஸ்ட்ரி அது. அதுவும் இல்லாமல் குறுக்கில் எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்தாமல் அதை வந்து நிற்க வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது சிற்பக்கலையில் இருக்கிற பெரிய வல்லுநர்கள் எல்லாமே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அதில் வந்து இப்போ ஒரு பொருள் நிற்கணும்னா அதில் வந்து சிமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சுண்ணாம்போ இல்லை அந்த காலத்தில் இது பண்ணுவாங்க. அதில் இருக்கிறது எல்லாமே கல் தான். அந்த கல்லில் எதுவுமே எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் நம்ம பசில்ஸ் விளையாடுவோம்ல, இந்த குழந்தைங்கள்லாம் அடுக்குவாங்களே, அந்த மாதிரி அடுக்குனது தான் அந்த கோயில். இப்போ வரைக்கும் அவ்வளோ நிலக்கு நடுக்கம், பூகம்பம், புயல் அவ்வளோத்தையும் பார்த்து இன்னி வரைக்கும் துளி அசையலை அப்படி கூட. அதனால தான் அது வந்து இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ராஜராஜ சோழன் கொடுத்த ஒரு பெரிய வரம், தமிழர்களுக்கான ஒரு பெருமைப்பட்டுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தஞ்சை பெரிய கோயில். ஐயா, நந்தி பற்றி சொல்லுங்கள் ஐயா. அந்த ஒவ்வொரு வருடமும் பெரியதாகி இருக்குன்னு சொன்னாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் அந்த கல் வந்து இப்போ வரைக்குமே யாராலையுமே அந்த கல் என்னன்றதை யாராலையுமே ரிசர்ச் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்லேருந்து வந்து ரிசர்ச் பண்ணியுமே அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த கல் வளர்ச்சி பட்டுகிட்டே இருக்குது. கல் எப்படி வளரும் அப்படின்னு எல்லோரும் யுனைடெட் ஸ்டேட்டே வந்து அலருது. அதேமாதிரி தான் நாச்சார் கோயில்னு ஒரு இடம், அந்த கோவிலில் வந்து கல் கருடன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லிலே கருடர் இருப்பார். அது என்னென்னா, உள்ள கோவிலுக்குள்ளே சாமி விக்கிரகம் இருக்கும், அதை தூக்கிட்டு வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அது வெளில வந்தால் 8 பேராக மாறும், அதுக்கப்புறமா 16 பேர், இப்படியே வெளில வந்து கோபுரத்தை தாண்டி வெளில வந்துருச்சுன்னா அந்த கல்லை வந்து 1000 பேர் சேர்ந்து தான் தூக்கணும். அந்த 1000 பேர் சேர்ந்து தூக்கணும் கல்லை எப்படி உள்ளேருந்து 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்ட்ரி அது. அதையும் யுனைடெட் ஸ்டேட்லேருந்து அதான். ஏன்னா இப்போ எதாக இருந்தாலுமே நம்ம அமெரிக்காக்காரன் சொன்னால் தான் நம்ம வந்து அதை ஒரு பெருமை விதமாக நம்ம நினைக்கிறோம். அதுக்கும் மேலே நம்ம முன்னோர்கள் அவ்வளோ பெருமையாக நம்மளுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யுஎஸ்ஏலேருந்து வந்து அந்த கல்லையும் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க, அதுவும் சாதாரண கல் தான் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் சொல்லிட்டாங்க. அதுமாரி தான் நம்மளோட இன்னும் பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் கோவிலுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதை இளம் தலைமையிலலாம் இனிமேட்டு பொறுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஐயா, இன்னொரு கேள்வி. அந்த கோபுரம் வந்து நிழல் தெரியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் அந்த பொதுவாகவே ஒரு பொருள் அப்படின்னு இருந்தாலே நம்ம என்ன படிப்போம், லைட்டு பட்டால் அந்த இடத்துல ஒரு ஷேடோ வருங்கிறது வந்து சாதாரண ஒரு சயின்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சயின்ஸ். ஆனால் அந்த அறிவியலையுமே அவங்களோட அறிவை பயன்படுத்தி அறிவியலையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது எந்த பக்கமுமே வந்து அதோட நிழல் வராது அப்படிங்கிறது அந்த கோவிலோட ஒரு வரலாறு. அது வந்து பெரிய மிஸ்ட்ரி. அதான் சொல்கிறேனே, அந்த கோவில்ன்றதோட அது எல்லாம் ஒவ்வொரு விஷயமுமே ஆச்சரியம்தான் அது. ஆனால் அது ஏன் எப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஞானம் தான் நம்மக்கிட்ட இல்லை. அது இன்னும் யாராவது கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சொல்லணும். இப்போ அங்கே பார்த்தோன்னா நம்ம சன்னதி, அங்கே வந்து மூலவராக பிரதானமாக இருக்கிறது வந்து சிவபெருமான் இருப்பார். அப்புறம் அங்கே சுற்றி எல்லா சன்னதியும், அதில் என்ன ஒரு மகத்துவம்னா, அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஒவ்வொரு சன்னதிலையும் எந்தெந்த சன்னதியில் என்னென்ன சைஸில் என்னென்ன அளவில் சாமி இருக்கணுங்கிறத அவர் ரொம்ப மிகச்சிறந்த விஷயமாக செஞ்சுருக்காரு. வாராகின்னு சொல்லுவாங்க. அந்த வாராகி அம்மன் அவங்களோட சிற்பம் வந்து முதல்ல ராஜராஜ சோழனுக்கு வச்சது தான். தஞ்சை பெரிய கோயிலில் தான் முதல் சிற்பம். அதுக்கப்புறமா தான் அது நிறைய இடத்துல இருக்குது. அப்புறம் அங்கே விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே சக்தியான, எந்தெந்த சக்திக்கு என்னென்ன அளவில் இருக்கணுன்ற மாதிரி ஒவ்வொரு சன்னதியுமே அந்த அளவில் தான் இருக்கும். அதுதான் வந்து முதல் கோவில். மிச்ச எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஆகமப்படி பார்த்தா அவ்வளோவா இருக்காது. அந்த மாதிரி தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு தூண்லேயும் ஒரே ஒரு தூண். இப்போ ஒரு பொருள்னால் ஒரு பொருளை தட்டினா ஒரு சவுண்டு தான் வரணும். இப்போ ஏதாவது ஒரு கல் எடுங்க, அந்த கல்லில் தட்டினீங்கன்னா ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும். ஆனால் அங்கே ஒரே ஒரு தூணில் 7 ஸ்வரங்கள் சொல்லுவாங்க, சப்த ஸ்வரங்கள். அந்த சப்த ஸ்வரமும் சரிகம பத நிச அப்படின்ற மாதிரி ஒரு கல் எடுத்து ஒரே தூணில் 7 சத்தம் வரும். அது வந்து ஒரு மிகப்பெரிய அதுவும் ஒரு மிஸ்ட்ரி தான். அப்புறம் இன்னொன்று, ஒரு சிங்கம் ஒன்று இருக்குவாங்க. அந்த சிங்கத்து வாய்க்குள்ளே ஒரு பால் மாதிரி ஒரு இது இருக்கும், அதுவும் கல் தான். அந்த சிங்கமும் கல்லில் செய்யப்பட்ட ஒரு இது தான்.
அதை பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்க முடியாது. அது உள்ளுக்குள்ளே ஆடும், ஆனால் அது வெளியில் வராது. அது ஒரு பெரிய ஒரு சிற்பக்கலை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்வெட்டு என்னென்னா, அதில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரோட பேரும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து யாருமே இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி ராஜராஜ சோழன் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்வார். ஏன்னா ஆல் கிரெடிட்ஸ் அவருக்கே போயிடக்கூடாதுன்றதுனால அங்கே வேலை செஞ்ச கடைசியில் ஒரே ஒருத்தன் சின்ன கல் எடுத்துகிட்டு வந்தவன்லேருந்து எல்லார் பேரும் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பண்ணாங்கன்றதும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து ராஜராஜ சோழனோட ஒரு சிறப்பு, தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு சிறப்பான ஒரு விஷயம். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட கட்டிடக்கலை பற்றி வந்து நம்ம குருக்களிடம் கேட்கலாம். வாங்க போகலாம். ரொம்ப உயரமா இருக்கு. மருத்துவமும் இருக்கு. ஓம் நம சிவாய. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த கோயில் கட்டிடம் கட்டாங்க, அது கோபுரம் பற்றி பொதுவாகவே ஆயக்கலைகள் 64 இருக்குது மொத்தமாக. அந்த 64யுமே பாதுகாக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது கோவில் தான். மீதி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் ஸ்கிப் ஆகும். ஆனால் கோவிலில் மட்டும்தான் ஆயக்கலைகள் 64மே கோவிலில் மட்டும்தான் இன்ன வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது என்னென்னா, இப்போ இந்த கோபுரம் வந்து 7 நிலைகள் கொண்டது. இந்த கோபுரத்தில் நிலை அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அடுக்கடுக்காக இருக்கும். அது வந்து 7ங்கிறது ஒரு பரம்பரையை குறிக்கிறது. ஒரு பரம்பரைக்கு 7 தலைமுறைகள், அப்பா, தாத்தா, அது மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன் 7 ஜென்ரேஷன் சேர்ந்தது ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையில் இருக்கிற எல்லா பாவங்கள்லாம் கழியறதுக்காக தான் இதில் 7 நிலைகள் கொண்டு இருக்குல்ல. அதில் நீங்கள் உள்ளே போகும்போதே எல்லா விதமான பாவமும் உங்களுக்கு போய்டுன்றதுக்காக தான் 7 நிலையோட ராஜகோபுரம். இதுக்கு பேர் வந்து ராஜகோபுரம். ஐயா, இது இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம்? அதாவது இதில் இருக்கிற எல்லாம் கட்டுறதுக்கு மொத்தமாக பெயிண்டோட சேர்த்து வந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் ஆகும். 1.5 வருஷம். ஐயா, இந்த கட்டிடம் வந்து எதை பயன்படுத்தினாங்க, என்ன பொருள் பயன்படுத்தினாங்க? பொதுவாக ஆரம்ப காலத்தில் கோவில்னு கட்ட ஆரம்பித்த புதுசில் வந்து சுண்ணாம்பு இல்லை, அந்த சுண்ணாம்பு வச்சு தான் கோயில் கட்டிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில காலகட்டத்தில் அப்படியே அது சிதைய ஆரம்பித்ததுனால ராஜாக்கள்லாம் எல்லாருமே ஒன்றா பேசி கருங்கல்லால் கோவில்கள்லாம் கட்டினாங்க. அது ஆக்சுவலி பார்த்தா இப்போ வந்து கோவில்னாலே நம்ம ஆரம்ப புள்ளி எங்கன்னா பாரத தேசம், இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்த கலைகள் வந்து வளர ஆரம்பிச்சது.
அதனால் ஆரம்ப காலத்தில் கருங்கல்லில் தான் பயன்படுத்தி ராஜராஜ சோழன், பல்லவர்கள், பாண்டியர்கள், அப்புறம் வந்து நாயக்கமார்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து கருங்கல்லில் தான் கோவில் கட்டினாங்க. இங்கே வந்து நம்ம இப்போ இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து சிமெண்ட், நார்மல் சிமெண்ட்டும் இதுவும் செங்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே அங்கே என்னென்னலாம் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து இருக்குது. கோபுரத்தில் தமிழ்நாட்டில் தேவையான தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணாங்களோ மெட்டீரியல் மட்டும்தான் வேறையே தவிர மீது எல்லாமே இதில் உண்டு. அந்த மேலே கலசம் இருக்குது பாருங்கள், அந்த கலசத்தில் வந்து தானியம் தான் இருக்கும். கோபுரத்து மேலே இருக்கிற கலசம் செப்பில் இருக்கும் பாருங்கள். செப்பு எதுக்குன்னா, செப்பு வந்து ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி வைரஸ். அது செப்பில் வந்து வைரஸே பரவாது, செப்பில் பரவாது. அதனால் அதுக்குள்ளே எல்லா தானியங்களும் நெல், கொள்ளு அந்த மாதிரி வந்து 9 தானியம் நவதானியத்தை உள்ளே போட்டு அந்த மேலே கலசம் வைப்பாங்க. அது எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் அது எதுக்காக பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு வந்து விவசாயத்தை நம்பி தான் நம்ம எல்லாருமே, ஏன்னா சாப்பிடணும் எல்லாருமே. அப்போ ஏதாவது ஒரு பெரிய பேரிடர் நடந்து சாப்பாடு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்போ தான் இது மேலே ஏறி அந்த கலசத்துலேருந்து தானியத்தை எடுத்து விளைய வச்சு சாப்பிடுவாங்க. அதனால தான் எல்லாத்தையுமே, அதான் நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், 64 கலையும் காப்பாற்றுறது கோவில் மட்டும்தான். ஐயா, இப்போ தொடர்ந்து பார்த்தேன் தமிழ்நாட்டில் கோயில் பற்றி ஒரு வரலாறு கண்டிப்பாக எல்லாமே முதல்ல வந்து மனசில் தான் எல்லாமே தியானம் பண்ணி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அவ்வளோ விஷயத்தையும் ஞாபகம் வச்சுருந்தாங்க. அதை நம்மளுக்கு திருப்பி ஒரு வரலாறாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோவில்னு ஒன்று உருவாக்குனாங்க. அது 16 தூணோடு இருக்கணும் அப்படின்றத அவங்க கோவில் ஆகம சாஸ்திரப்படி, ஆகமம்னு ஒன்று இருக்குது. எல்லா கோவிலையும் மெயினாக மூலஸ்தானம்னா எத்தனை தூண் இருக்கணும், இதுக்கு எத்தனை தூண் இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டிடக்கலை வந்து அவங்க தான் அந்த கோவில் கட்டுமானம் எப்படின்றத ஆகமத்தில் தான் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த கோவில் வந்து அதான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு சிற்பம், ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி இங்கே முதல்ல மூலஸ்தானம் அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ 4 தூண் இருக்கும். அந்த 4லையுமே அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. 8 லக்ஷ்மி, அந்த 8 லக்ஷ்மின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ கட்டுமானத்துக்கு இப்போ எதுக்கு தூண் வச்சுருக்காங்கன்னா, அது வந்து மேலே பேஸ்மெண்ட் கரெக்டாக நிற்கிறதுக்காக. அதனால் இது வந்து ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க, அவங்க பிளான் பண்ணி பண்ணுது. ஆகமப்படி பண்ணுறது வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது. ஆக இதுதான் ஸ்ரீ மகா கருமாரியம்மன் ஆலயத்தின் கட்டடக்கலையாகும். நன்றி, வணக்கம். ஐயா, இந்த கோயில் ஸ்ரீ மகா காளியம்மன் கோயில் வந்து எப்படி கட்டினாங்க, அதனுடைய கட்டிடக்கலை பற்றி சொல்ல முடியுமா ஐயா? இந்த கோயில் ஆரம்பம் கட்டும்போது 1987 ஒரு சின்ன தகர கோயில். அதில் படம் வச்சு, காளிமா படம் வச்சு தான் வணங்கிட்டு வந்தோம். அது ஒரு 10 வருஷம் வணங்கின பிற்பாடு தகர கோயில் தான் இன்னும் கொஞ்சம் உயரமாக ஏற்றி சூளம்லாம் வச்சு ஐயாவும் காளிமாவும் வச்சு வணங்கினோம். அப்போ ஆட்டுக்கடைலாம் கல்வி கொடுப்பாங்க. அது முடிச்சுட்டு அது ஒரு 10 வருஷம் அப்படியே ஓடுச்சு. அப்புறம் தான் சிலை வச்சுது, சொத சிலை, கருங்கல்லில் சொத சிலை.
வந்து அதான் தகரத்தில் இருந்தது, சின்ன கோயிலாக இருந்தது. ஒரு 10 வருஷம் தண்டி கொஞ்சம் உயரமாக கட்டி தகரத்தில் தான் கட்டணும், சுற்றி தகரம் அடித்து கட்டணும். அப்புறம் ஒரு 10 வருஷம் சென்று தான் செவுரில் கட்டினது, எல்லாம் கல்லில் செங்கல், சாதாரண செங்கல்லில் கட்டினது தான். சிலை வந்து சொத சிலை, கருங்கல் விற்கிற, ஏன்னா சொத சிலை வச்சு தான் கோயில் கட்டினது. கட்டிடம் வந்து இந்த செங்கல்ல கட்டின கோயில் தான் இது. இப்போ வந்து இப்போ இருக்கிற கோயில் வந்து நல்லா இருக்குது. ஐயா, இந்த கோயிலோட கோபுரம் வச்சியா, அது வந்து அதை பற்றி சொல்லுவீங்களா? கோபுரம் வந்து அந்த இந்தியாக்காரங்க தான் வந்து சபதினா வந்து கட்டினாங்க. சுற்றி சிலை வச்சு ஒரு 4 அடி உயரத்தில் கட்டுறது, அதெல்லாம் செங்கல்ல செங்கல்ல 4 அடி உயரமும் 4 அடி எல்லாம் வச்சு சுற்றி சிலை வச்சு மகாலட்சுமி சிலைலாம் வச்சு கட்டினாங்க. நாம் இதுவரை கண்ட கட்டிடங்கள் அனைத்தும் கதையோ கற்பனையோ அல்ல. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நம் முன்னோர்களின் அறிவியல் திறமையும் அவர்களின் கலை அறிவியலையும் பறைசாற்றுவதே. இன்று எத்தனை அவதாரங்களை வேண்டுமானாலும் நம்மால் எடுக்க முடியும். ஆனால் நாம் மேற்கண்டவற்றைப் போல ஒன்றன் மாதிரியையாவது நம்மால் உருவாக்க முடியுமா? பண்பட்டியல் கூறுகளின் மீட்டுருவாக்கம் அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக ரசிகர்களே, இதுதான் கட்டிடக்கலையின் தகவல்களாகும். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த காணொளி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுகிறேன். நான் சுடேஸ்வரன் கோபாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.